உரைத்ததாலே சோத்திரம். உன்னை தொடுவோர் என் கண்மணியை ஒருவனாக உரைத்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். சவுண்ட் கிளாரிட்டியா இருக்கா? மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீ, உன்னதர் எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். Come on, say. வல்ல சவுண்ட் கிளாரிட்டியா இருக்கா? கம்மி பண்ணுமா? சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல. ஏன் சவுண்டு? ஏன் சவுண்டுமா? ஏன் சவுண்டு கம்மியா இருக்கு? சிங் சிங். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உம்மையே நான் நினைத்திடுவேன், உங்களை நான் நினைத்திடுவேன். நீர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றிகளை நான் சொல்லுவேன். என்னை கைவிடாதீரும் நாதா, என்னை நேரிடினோம். என்னை கைவிடாதீரும் நாதா, உமக்காக யாவும். Slightly slower. மது மே உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈதிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறைந்த இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமாட்டேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமாட்டேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவேன். தமது முக
பிரகாசம் தினமும் என்ன வீசுவேன். திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறைந்த இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே பல தள்ளின மூளை கல்லே பரமசியோன் மீதினல். Come on, sing. பிரகாசிக்கும் அதை நோக்கி பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே இருப்பான். கிருபை நிறைந்த இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா. தமது அன்பை கண்டடைந்தேன். பலவீனன் பலவான் என்பான், தரித்திரன் ஐஸ்வர்வான் என்பான். நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். என் காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது. நீர் என்னை ரட்சிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகிக்கிறவர். உம்முடைய கரம் என் மேல் இருப்பதாக, உம்முடைய கிருபை என் மேல் இருப்பதாக, உம்முடைய இரக்கத்தினால் நீர் எங்களை நடத்துகிறார். நீர் என் தேவன் ஆண்டவரே. எல்லாம் முழங்கால படிட்டு கத்தை நோக்கி பார்ப்போமா? நம்மள எழுந்து நின்றாதான் நல்லது நினைக்கிறேன். எழுது நில்லுங்க. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆளும் நீரூற்றாய், ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவனின் அடைக்கலமே, நித்திய புயலின் ஆதாரமே. ஆனாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயலின் ஆதாரமே. கனக பாதை காரிரோலல் தூய தேவ அன்பே. கனக பாதை காரிரோலல் தூய தேவ அன்பே. பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாரே. ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை இந்த தேவன்
என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதிதே. Come on, sing. Sing, sing, sing again. பரந்த வாழ்க்கை செழித்திடுதே. தேவன் அடைக்கலம். வறண்ட வாழ்க்கை. Sing, sing, sing. Why are you not singing? மரண பரியந்தம் நம்மை நாதி தேவன் அடைக்கலம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராக இருக்க தேவனாக நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நித்திய புயல்களும் ஆதாரமே. அநாதி
கமான் ஆராதிங்க. Hallelujah. Praise the Lord. ஆண்டவருடைய விலைப்பெற்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோட உண்மையோடும். Hallelujah. நீங்க சில பேர் ஆவியோட உண்மையோட ஆராதிக்கிறீங்க, சில பேர் எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. சம்திங். அடுத்தது யாரு ஆட்சிக்கு வருவா? அடுத்தது யாரு? நம்ம சிஎம் வருவா? இல்ல வீட்டுல போய் என்ன பண்றது? நாளைக்கு உண்டான காரியங்களை எப்படி பார்க்கறது? எல்லாருடைய மனதுல என்ன இருக்குன்னு ஆண்டுக்கு தெரியும். பட் we come in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்கோம். அவர் பிரசன்னம் நமக்கு இன்பமும் சந்தோஷமா இருக்கிறது. உம்மை அல்லாமல் வேறொரு விருப்பம் இதயத்தில் இல்லை ஐயா என்று உணர்வு எனக்கு வந்தால் அப்பொழுது நான் பாக்கியவான். எனக்கும் வரும் செங்கடல்களை நான் கடக்க நேரிட்டாலுமே அவர் கரமோ என்னோடு இருப்பதினால் அதை தாண்டி முடித்திடுவேன். கல்வாரி அன்பை என்னிடம் வேலை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. உம்மை நோக்கி நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு நீர் உதவுகிறீர். சூழ்நிலைகளை நான் பார்க்கும் போது உங்க அன்பையும் நான் நினைக்கும் போது என்னை வீடு வைக்கிறீர். சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு மாறும். நேசரே உங்களை துதிக்கும் போது எனக்கு இன்பம் மயவே. உங்க வார்த்தைகளை நான் கேட்கும் போது என் இதயத்தில் என்ன சந்தோஷம். உம்முகத்தை நான் தரிசிக்கும் நேரத்தில் இதயத்தில் என்ன மகிழ்ச்சி. உங்க வஸ்திரத்தின் ஓரம் என் மேலே பட்டவுடன் உணர்ச்சியே. உம்மையே நினைத்திடுவேன். உங்க கல்வாரி அன்பை நான் நினைத்திடவேன். உம்மையே நினைத்திடுவேன். உங்க கல்வாரி அன்பை நான் உணர்ந்திடவே. நீங்க எனக்கு கிருபை அருளுமே. உங்க அபிஷேக வல்லமையால் என்னை தொடுமே. நானும் என்றும் நன்றாயிருப்பேன். என் குடும்பமும் நன்றாயிருக்கும். கல்வாரி அன்பை என்னிடம் வேலையால் கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தான். ராஜாதி ராஜ குமாரனை போல் அழகாய் வரும் இவர் யாரோ. ராஜாதி ராஜ குமாரனை போல் அழகாய் வரும் இவர் யாரோ. இவர் என்னுடைய தேவனானவர். அவர் கரம் என் மேலே பட்டவுடன்
வல்லமை எனக்குள் வந்தது, வல்லமை எனக்குள் வந்தது. உங்க பிரசன்னத்தை உணர்கின்ற நேரம் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷமே உங்களாலே வந்தது எனக்கு, உங்க அபிஷேகத்தால். உங்க பிரசன்னம் என்னை தொட்டவுடன் உள்ளத்தின் என்ன மகிழ்ச்சி. உங்க சரீரத்தின் வல்லமையோ என்மேல் புறப்பட்டு வருகிறது. உன்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. அப்போதும் அவர் காய் வேண்டினீரே. உங்க கண்களில் கண்ணீரோ, உங்க கண்களில் கண்ணீரோ. கல்வாரி அன்பை என்னிடம் நேரம் உங்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள். Yes, Lord, in the name of Jesus Christ of Nazareth. ஒன்றுக்கும் பிரோஜனமற்ற எங்களையும் உமக்கென்று தெரிந்து கொண்டீரோ. ஒன்றுக்கும் பிரோஜனமற்ற எங்களையும் உமக்காக தெரிந்து கொண்டீரோ. பூமியில் நாங்க எம்மாத்திரம், எங்களை கண்டு கொள்ள நாங்க எம்மாத்திரம். என்னக்குள் கண்டீரோ, என்னை எதினால் நீ தெரிந்து கொண்டீரோ. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை. ஹோரமாந்திரோ fire. என்னை சுற்றி சுற்றி வரும் தேவ ஒளியோ என் சிரசை தொடுகிறதே. என்னை சுற்றி சுற்றி வரும் தேவ ஒளியோ என் சிரசை தொடுகிறது. என் சிரசை என்னையினால் தொட்டீரையா. இதுதானா உங்களின் அபிஷேகமையா. இதோ நான் பெற்றுக் கொள்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்கள் எல்லோருக்கும் முன்பாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் சிரசை அவரோ என்னையினால் நினைத்து என்னை ஆசீர்வதிப்பவர் அவர். அவர் ஆசீர்வாதத்தின் என்னையோ என் சிரசில் இருந்து வழிந்தோடுகிறதையா. பக்கத்தில் இருக்கும் ஜனங்களுக்கு அது ஆரோக்கியம் உண்டு பண்ணும் வல்லமையல்லோ. பக்கத்தில் இருக்கும் ஜனங்களுக்கு அது ஆரோக்கியம் வல்லமை உண்டு பண்ணுகிறது. உங்களை நான் யெகோவா ஈரே என்று அழைப்பேன், யெகோவா ஷம்மா என்று அழைப்பேன். உம்மை நான் யெகோவா ஈரே என்று அழைப்பேன், யெகோவா ஷம்மா என்று அழைப்பேன். நான் யெகோவா ஷலோம் என்று உம்மை அழைப்பேன், யெகோவா ரம்மா என்று உம்மை நான் அழைப்பேன். இப்படிதான் எனக்கு முன் தோன்றுகிறீர். உங்க கண்களில் அது தெரிகிறது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலை. பிரகாஷ
சிலுவையிலிருந்து ரத்தம் வடிகிறது, அது வழிந்தோடுகிறது. சிலுவையிலிருந்து ரத்தம் வழிகிறது, அது வழிந்தோடுகிறது. மலையால் நிரப்பி நிரப்பி வழிந்தோடும் நதியாய் மாறி அது செல்கின்றது, என்னை நோக்கி வருகின்றது. உங்க ரத்த கோட்டையில் என்னை மூடும், என்னை அக்கினி மதிலாய் மூடுகிறீர். சாத்தான் என்னை எதிர்த்து வந்து ஓடினான், ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடினான். கர்த்தரோ எனக்கு புகலிடமானவர், கர்த்தர் வல்லமையோ என் மேல் இறங்குகிறது. நான் சொந்த நேரம் உற்சாகமாற்றினேன், உங்க கண்களின் நிழலில் தங்குவேன், உங்க கிருபைகளின் மலையில் நனைவேன், உங்க இரக்கத்தின் பாத்திரத்தை குடிப்பேன், உங்க சாப்பாடை நான் உண்ணுகின்றேனே. உங்க வார்த்தை எனக்கு போதுமானது, உங்க ஊற்று தண்ணீரால் நிரப்பினி என் சரீரம் முழுவதும் உங்க ஊற்று தண்ணீரால் நிரப்பப்படுகிறது என்று. என் ரத்தமெல்லாம் ஆரோக்கியம் 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 என்று சொல்லி சொல்லி மகிழ்கின்றது. கமான். உங்க ஊற்று தண்ணீர் எனக்குள் பாய்ந்தோடுகிறது, உங்க வல்லமை எனக்குள்ளே. என் ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தரின் ரத்தத்தினால் கழுவப்படுகிறது என்று. உம்மை ஆராதிக்கும் நேரங்களிலே ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கின்ற நேரங்களிலே ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன். ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் வார்த்தையால் என் நாவு பேசி 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 மகிழ்கிறது. எல்லாமே அவரிடத்தில் இருந்து எனக்குள் பாய்ந்தோடி வருகிறது. உம்மை யெகோவா ஈரே என்று நான் அழைப்பேன், உம்மை யெகோவா ஷம்மா என்று நான் அழைப்பேன், உம்மை யெகோவா ராஃபா என்று நான் அழைப்பேன், உம்மை யெகோவா ஷாலோம் என்று நான் அழைப்பேன். நீதான் என் இரட்சகர் என்று உம்மை அழைப்பேன். உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. எபினேசர் எபினேசர் எபினேசரே, இதுவரை உதவி செய்தீரோ ராஷத்ரோ. எபினேசர் எபினேசர் எபினேசரே, இதுவரை உதவி செய்தீர். எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னோட என்றும் நடப்பவரே. கல்வாரி கிருபைகளால் கல்வாரி கிருபைகளால் கல்வாரி அன்பை. Sing in the Lord. கர்த்தருக்குள் மகிழ்ந்து பாடுவோம். கர்த்தாவே உங்களை குறித்து நாம் பேசும்போது எனக்கு என்ன மகிழ்ச்சியோ. கர்த்தாவே உங்களை குறித்து நான் பாடும் போது இதயம் என்றும் மகிழ்கிறது. இதயமே இதயமே நீ நன்றாக இருக்கும்படி உந்தன் தேவன் உனக்கு கட்டளை இட்டாரே. சரீரத்தில் உள்ள எல்லா பாகங்களையும் புதுப்பிக்கும் வல்லமை உள்ளது.
சரீரத்தில் உள்ள எல்லா பாகங்களையும் புதுப்பிக்க வல்லமையுள்ளது. சோர்ந்து படுத்துக் கொண்டிருக்கும் ஜனங்களை கை தொட்டு எழுப்புகின்றேன். உன்னை நான் உயர எழுப்புவேன் என்று தாழ்வில் இருக்கிற உன்னை உயர எழுப்புவேன். குப்பையில் இருந்து உன்னை நான் எழுப்புவேன். குப்பையில் இருக்கிற உன்னை நான் எழுப்புவேன். என் கண்கள் அவர் ரட்சணத்தை கண்டது. உம்மை அன்பை நான் எப்பொழுதும் பார்த்து விட்டேன். உங்க வல்லமை எனக்குள்ளே. என்னை காண்கின்ற தேவன் நீரல்லோ. உம்மையே நான் துதித்திடுவேன். உங்க நாமத்தை போற்றிடுவேன். எப்பொழுதும் எப்போதும் எப்போதும் நான் உங்களை பாடி மகிழ்வேன். எப்போதும் 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 நான் உம்மை பாடி மகிழ்ந்திடுவேன். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய ஒரே புகலிடம் நீங்கதான். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு இருக்கும் ஒரு புகலிடம் நீதானே. எல்லாம் நன்மையாய் மாற்றும், எல்லாம் நன்மையாய் மாற்றும், எல்லாம் நன்மையாய் மாற்றும், எல்லாம் நன்மையாய் மாற்றும். நன்மைகளின் நாயகன் நீதானே. நன்மைகளின் நாயகன் நீதானே. நன்மைகளின் நாயகன் நீதானே. நன்மைகளின் நாயகன் நீதானே. நீர் எனக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை அதிகம். நீங்க எனக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை கோடியோ. என்ன முடியாது, அது நினைக்க முடியாது. எப்படி ஒவ்வொன்றாய் நான் சொல்வேன். நினைக்க முடியாது, என்ன முடியாது. இன்றைக்கு நான் எப்படி சொல்வேன். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபைகள் மாபெரிதே. நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபைகள் மாபெரிதே. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்மாவை தப்புவித்தீர். பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்மாவை தப்புவித்தீர். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். Yes, Lord, in the name of Jesus Christ of Nazareth. ஆண்டவரே, ஆசீர்வாதம் ஆண்டவரே. தாகத்தோடு இருக்கிறவங்க மேல உம்முடைய வல்லமை ஊற்றும். நன்றி செலுத்தியே ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதம் என் நேசகர்த்தரே. ஆசீர்வாதம் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களால் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். தென்றலை போல் என் மேல் வீசுகின்றீரே. உங்க காற்றை நான் உணரும் போது மகிழ்ச்சி தானே. தென்றலை போல என் மேல் வீசுகின்றீரே. உங்க
உங்க காற்றை நான் உணரும் போல் மகிழ்ச்சி தானே. என் சரீர அவயம் உம்மை குறித்து சொல்லும், என் சரீர அவயம் உம்மை குறித்து சொல்லும். எல்லாமே உங்க பேரை சொல்லி மகிழும், எல்லாமே உங்க பேரை சொல்லி மகிழும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நீங்க பலப்படுத்தி என்னை நடத்துகிறீ, நீங்க பலப்படுத்தி என்னை நடத்துகிறீ. 7 முறை இந்த வாரம் நடந்து வந்தேனே, 7 முறை உங்களாலே நடந்து வந்தேனே. உங்க கண்களை பார்த்து போன்று நடந்தேன், உம்மகத்தின் வெளிச்சம் என் மேல் இருந்தது. பூரண பலத்தை நீங்க எனக்கு தந்தீரே, தேவ தூதர்களை இன்னும் அதிகம் அனுப்பினீரே. அவர்களால் நான் உற்சாகப்படுத்தப்பட்டேனே. அன்று எலியாவை நீ காகங்களினால் போஷித்து வல்லமையாக நடத்தினது போல் எங்களையும் நீர் உங்க கரத்தினாலே, எங்களையும் நீர் உங்க கரத்தினாலே தினம் 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 போஷித்து நடத்துகின்றீரே, தினம் தினம் போஷித்து நடத்துகின்றீரே. சத்துரு சேனையா எனக்கு விரோதமாய் வருவேன் என்று நினைக்கையில் அவனை முறியடித்தீர். சத்துரு எனக்கு விரோதமாய் வரும் நினைத்து நினைக்கையில் அவனை முறியடித்தீர். சாத்தானே எந்த மட்டும் என் மகனுக்கு விரோதமாய், சாத்தானே நீ எந்த மட்டும் என் மகனுக்கு விரோதமாய் எழுந்து எழுந்து எத்தனை முறை நின்று விழுவாயோ, எத்தனை முறை எழுந்து எழுந்து நின்று விழுவாயோ. நீ அறியாயோ அவன் என் மகன்தான், நான் சொல்லுகிறதை எல்லாம் செய்து வருவான். காற்றை போல வீச செய்திடுவேன், காற்றை போல நான் பறக்க செய்திடுவேன். என் வல்லமையை கொண்டு எல்லாம் செல்லுவான், என் வல்லமையை கொண்டு எங்கும் செல்லுவான். அவன் பாதங்களில் வல்லமை தோன்றுமே, சாத்தானின் வல்லமைகளை எல்லாம் உடைக்கும். கர்த்தராகிய தேவன் நான் அவனோடு நடப்பேன், அவன் பாதங்கள் என்னுடைய கரத்தில் இருக்குமே. என்றென்றும் நீரே தான் என்னுடைய தேவனே, உண்மையே நான் என்றும் என்றும் ஆராதிப்பேன். ஆராதனை செய்து ஆராதனை செய்து ஆராதனை செய்து ஆராதனை செய்து கர்த்தருக்கு நான் நன்றி பலி செலுத்திடுவேன், கர்த்தருக்கு நான் நன்றி பலி செலுத்திடுவேன். புதிய புதிய நாவினால் உம்மை துதிப்பேன், புதிய புதிய வார்த்தையினால் உண்மை குறித்து பேசுவேன், புதிய புதிய பேசுவேன், புது புது வல்லமையினால் பேசுவேன். கர்த்தர் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தர் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்ட ஜனங்களை நான் விடுதலை ஆக்கிடுவேன், சிறுமைப்பட்ட ஜனங்களை நான் விடுதலை ஆக்கிடுவேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கிடைக்குமே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கிடைத்திடுமே. கர்த்தாவே 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 நீரன் தேவன் என்று நான் சொல்லுவேனே. உம்மையே என்றும் நோக்கி நான் பார்த்தேன், பிரகாசமடைந்தேன். உள்ளத்தை தோட்டார், உள்ளத்தை தோட்டார், உள்ளத்தை தோட்டார். பிரகாஷ உள்ளத்தை தோட்டார்.
மரணத்தில் இருக்கும் ஜனங்களை கர்த்தரின் நாமத்தில் விடுதலை ஆக்கினேன். எல்லோரையுமே கர்த்தர் என்னை அவர்களின் மத்தியில் நடக்க செய்ததை மறவேன். மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தாவே உங்க நாமத்தில் விடுதலையாக்கி நீர் என்று உங்க கிருபைகளால் என்னை நீ தாங்கினீர். உங்க இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. நீர் எனக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை அதிகம். கல்வாரி கிருபைகளினால் என்னை என்றென்றும் நீர் நடத்துவீர். கல்வாரி என் கிருபைகளால் என்றென்றும் நீர் நடத்துவீர். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபைகள் ஈந்ததால் சோதனை போவே. சகோதரனியா Shodronia, Trubandra Kaniandro, yes, Shodro. எத்தனையோ நன்மைகள் எனக்கு செய்து ஆச்சரியங்களை நீங்க காண செய்தீரே. எத்தனையோ நன்மைகள் எனக்கு செய்து ஆச்சரியங்களை நீர் காண செய்தீரே. உங்க கண்களில் இருக்கும் வல்லமை என் மேல் வைத்து நீ ஆசீர்வதித்தீர். நான் உன்னை என்றும் மறப்பதில்லை என்றீர். அதை செய்து முடித்த சர்வ வல்ல தேவன் நீர். உங்களை நான் என்றும் துதித்திடுவேன். உங்க கிருபைகளும் என்றும் வல்லது. ஹல்லேலூயா. தினம் அதிகாலை தேடிடுதே கிருபை. Fire. கர்த்தர் வல்லமை. தினம் அதிகாலையில் கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் எத்தனையோ முறை மனம் தளர்ந்து போய் காலையில வரும்போது இன்னும் ஒரு நாள் கர்த்தர் நீர் கொடுத்தீர். ஆனா மனது ஏதோ குறிச்சு வேதனை அடைகிறது. ஆண்டவரே, எதையோ நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மனம். ஆண்டவரே, சில காரியங்கள் எங்களுக்கு நடக்காமல் இருக்கும் போது எங்கள் இதயம் மனக்குழப்பத்தினால் காலை எழுந்த உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி மனதுல ஒரு ஓரத்துல ஒரு மன கஷ்டமும் சூழ்ந்திருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்க பக்கத்துல வரலாம். என்னத்தை பண்ணுவோம், நாங்க என்னத்தை செய்வோம் எங்களுக்கு தெரியாது. தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் காலை எழுந்த உடனே இன்னும் எனக்கு சில காரியங்கள் நடக்குது. ஆண்டவரே, எப்பொழுது நீ அதை செய்வீர்? ஒரு நேரத்திலே சந்தோஷம் நன்றி என்று சொல்லும் போது மறு முனையில ஒரு சின்ன
மன வருத்தமும் ஒரு தளர்வும் சரீரத்துல காணப்படுகிறது. மானம் தாழ்ந்த நேரங்களில் பலவீன சரீரத்தில் நீங்க ஆவியில நிறைஞ்சிக்கணும். கர்த்தருடைய வல்லமை நீங்க பிடிக்கலாம். இப்போ என்னால கர்த்தர் கையை இப்படி பண்ணா கர்த்தருடைய வல்லமை என்னால பிடிக்க முடியுது. கர்த்தருடைய வஸ்திரத்தை என்னால தொட முடியுது. கர்த்தருடைய வல்லமை என்னால பிடிக்க முடியுது. I can feel the power of God. I can feel the anointing of God. எப்படி ஒரு காரியத்தை நீங்க பிடிக்கிறீங்களோ அதே போல என் கைக்குள்ள ஏதோ இருக்கு. தினம் தேடும் புது இந்த நேரத்திலும் நலவின சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போத மேகம் வைத்தாருமே போது மேகம் வைத்தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே ஏமாட்டம் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே சோத்திர ஜபத்தினா கிருபை கிருபை சோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை ஆத்துபாரம் கண்ணீரோடு ஜபவரம் கிருபை தாருமே ஜபவரம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே ஏமாட்டம் காத்ததுவே இன்னும் தேவை சபைக்கு நான் என் வந்தேன் பிரசங்கம் பண்ண வரல சபைக்கு நான் என் வந்தேன் பிரசங்கம் பண்ண அல்ல கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து கொண்டாடி அவர் செய்ததை நான் நினைக்க வந்தேன் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து கொண்டாடி அவர் செய்ததை நான் நினைக்க வந்தேன் நீர் எவ்வளவு நல்லவர் என்று வந்தேனே நீ சொன்னதை நான் சொல்ல வந்தேனையா நீ செய்ததை நான் சொல்ல வந்தேனையா நிர்மூலமாகாதது இன்னைக்கோ பரிச்சிருக்க வேண்டியது நாங்க எல்லாரும் எவ்வளோ வேதனைகளும் எவ்வளோ வாதைகளும் எவ்வளோ பிரச்சனைகளும் விபத்துகளும் நாச நோய்களும் கிட்ட வந்துச்சு
நீசரன் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். நீசரன் பாவம் நீங்கினதே. காத்துக்கொள்ள Jesus Christ Almighty. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே ஏமாட்டம் காத்ததுவே இன்னும் தேவை. ஆண்டவரே, நாள் வரைக்கும் காப்பாற்றினீர். இன்னும் வயதான காலங்களிலும் கூட நீர் எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வல்லமை சொல்லும்படி, உம்முடைய வல்லமை காண்பிக்கும்படி, உம்முடைய கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும்படி தேவரே எங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் நாங்கள் நிறைவாயிருந்து உம்முடைய சத்தியத்தை சொல்லி, உம்முடைய வல்லமையை சொல்லி, உம்முடைய வல்லமைக்கு முன்பாக நாங்கள் நடந்து, உம்முடைய கிருபையின்படி நடந்து, உம்முடைய வல்லமையின் அதிகாரத்தை எல்லாருக்கும் புரிய செய்து எண்ணி முடியாத நன்மைகளை ஜனங்க பெற்றுக் கொள்ளும்படி எங்களை இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வாரம் அநேக சரீர வலிகளும் வேதனைகளும் காணப்பட்டது. கூட வந்தவர்களிடத்துல கூட இவ்வளவு நாள் இருக்க போகிறேன் என்று நான் சொல்லல. ஆனா என் மனசு 7 முறை நடக்க வேண்டும். எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. இந்த வாரம் இது முட்டிக்கணும். கால் வெளிச்சாலும் உடம்பு வெளிச்சாலும் யார்கிட்டயா சொன்னா இவ்வளவு நாள் வேண்டான்னு சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனா முட்டிக்கும் என்ற தேவாமியானோட வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடினால் என்னை முட்டிக்கும்படி கர்த்தர் செய்தார். ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நடப்பேனா, நாளைக்கு அந்த பலன் இருக்குமா என்று சொல்லி நான் என்னையை குறித்து கேட்கும் போது கர்த்தருக்கு சித்தமானால் இதை நான் செய்து முடிப்பேன் ஆண்டவரே. அங்க இருந்து கீழே வந்து பிரபாத்துல அங்க ஆராதனை செய்யும் போது அந்த செவர்கள் இருக்கிற அந்த வல்லமையும் எல்லாமே என் மேல் வந்து இறங்கினதை நான் பார்த்தேன். கர்த்தரோ கிருபையுள்ள தேவனாய், இரக்கமுள்ள ஆண்டவராய், எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் அவரே வைத்துக் கொண்டிருக்கிறபடினால் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். நீ ஏன் வெட்கப்பட்டு போக போகிறாய்? நான் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். உன் இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி எந்த ஒரு ரூபத்திலையும், எந்த ஒரு இடத்திலையும், எந்த ஒரு நேரத்திலையும் உன்னிலும் உன் குடும்பத்திலும் உன் சபையிலும் நான் உன்னை வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா இடங்களிலும் நிறைவானவற்றை நான் உனக்கு கொடுத்து பூரண வல்லமையும் பூரண அபிஷேகத்தையும் சம்பூர்ண கிருபையும் தாவீது கர்லின் நிச்சயமான கிருபையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த 7 முறை மாத்திரமல்ல, நான் 100 முறைக்கு மேல ஏற்காடை சுற்றி இருப்பேன். கர்த்தரோ தம்முடைய வல்லமை கொண்டு தம்முடைய கரத்தின் மகிமையினால் என்னை நடத்தினார். மனுஷனை நான் பார்த்திருப்பேன் என்றால், மனுஷ ஜனங்களை நான் பார்த்திருப்பேன் என்றால் ஒன்றும் என்னால் செய்திருக்க முடியாது. கர்த்தரோ எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படி, அவருடைய காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுக்கும்படி என்னை பலப்படுத்தினார். ஏற்காட்டில் எல்லாவற்றையும் சரி செய்து அங்க நடக்கும்படி செய்தார். சேலத்திலும் எல்லாவற்றையும் சரி செய்தார். ஏனென்றால் அவரை துதிக்கிற துதி எல்லா இடங்களிலும் கேட்க வேண்டும். யாக்கோபே உன் கூடாரமும், இஸ்ரவேலே நீ போகிற இடமெல்லாம் எவ்வளவு அழகாய் இருக்க வேண்டும். அதற்காகவே தானே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
நீ உன்னில் ஒன்றுமில்லை என்று நீ சொன்னாய். நான் உன்னில் உள்ளதை நான் கண்டு சொன்னேன். அது என்ன என்று உனக்கு தெரியாது, அது என்ன என்று உனக்கு புரியாது. என்னுடைய ஞானமே அதை அறியுமே, உன்னுடைய ஞானம் அதை அறியவே அறியாது. என் ஞானத்தினாய் உன்னை நான் பலப்படுத்துவேன், என் கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். இதோ இது முதற்கொண்டு அநேக ஜாதிகளும் ஜனங்களும் சொல்லுவார்கள், கர்த்தர் என்னை இவர்கள் மூலமாக விடுவித்தார். இது முதற்கொண்டு சொல்லுவார்கள், கர்த்தரே ஆவியானவர் யாக்கோபே உன் கூடாரமும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எனக்கு முன் எவ்வளவு அழகா இருக்கிறது. அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, சிறிய வயது முதலும் உன்னை இதை நான் பாட வைத்தேனே. எனக்குள் நீ மகிழ்ந்து உனக்குள் நான் மகிழ்ந்து நடக்கும்படி நான் உன்னை அழைத்தேன். நீ எனக்குள் மகிழ்ந்து நான் உனக்குள் மகிழும்படி நான் உன்னை அழைத்தேன். நான் உன்னை என்றும் அழைத்தேன். அளவல்ல ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, எனக்கு ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. சொல்லுங்க, அளவல்ல ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. உம்மை துதிக்க உயர்ந்தது. இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாய பூமி மலை அலிகளுக்கெல்லாம் தெரியாது. ஆண்டவரே, நான் குறையுள்ளவன் என்று சொன்னேன். குறைவுள்ளவன் ஆனாலும் கூடவே இருக்கின்றேன். நிறைவா புல் தரைகளில் மெதுவாய் நடத்துகிறீர். எல்லாவற்றாலும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கமான். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். என்னை திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரிது.
ஆகாயம் பூமி மலை அலிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு மதந்து என்ன பண்றோம்? பிரச்சனை வர்ற நேரத்துல, கஷ்ட நேரமான நேரத்துல, சங்கட சமயங்களும் மயங்கிய வாடுகிறேன், தூங்கனை இறங்குமென ஏங்கிய நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பி என்பதால் பாடுகிறேன். ஆமென். சங்கீதம் 45 அதிகாரம் எடுத்து உட்காரமா. கர்த்தர் நம்மை நித்தம் நடத்தி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 45 அதிகாரம். பிள்ளைகளே, ஆண்டவரை துதிக்கிறதை காட்டிலும் வேற ஒரு விசேஷத்தை நாம் பார்ப்பதில்லை. நிறைய சபைகள் என்ன பண்றாங்கன்னா, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டர் படி இது பாட்டு, இது நேரம், பைபிள் வாசிக்க, அது இது இதுன்னு சொல்லி ஆண்டவருக்கே இடம் கொடுக்கறது இல்லை. ஆண்டவருக்கு இடம் எப்படி உயிர்த்ததுனால இயேசு கிறிஸ்து உள்ள விட மாட்டாங்களோ அதே போல நிறைய சபைகள் இப்படிதான் பண்றாங்க. ஆனா இப்ப கர்த்தருக்கு முழுமையாக நம்ம விட்டு கர்த்தரை ஆராதிக்கிறத காட்டிலும் வேற ஒரு இன்பம். 45 அதிகாரம், சங்கீதம் 45 அதிகாரத்திற்கு 7ஆம் வசனம். நீர் நீதியை விரும்பி, இங்க பாருங்க இந்த வசனத்துல என்ன பண்றது? நீர் பாருங்க, இந்த 45ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துக்கு மேல என்ன போட்டுக்கன்னா, சோஷவிம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரருக்குள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேச பாட்டாகிய சங்கீதம். நேச பாட்டம். என்ன பாட்டு பாடுறாரு? நேச பாட்டு. இந்த நேச பாட்டுல நீர் நீதியை விரும்பி, இயேசு கிறிஸ்துவை குறிச்சு போட்டிருக்கு சங்கீதத்துல. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நம்ம நிறைய பேர் அக்கிரமத்தை சிநேகிக்கிறோம், அக்கிரமத்தை வெறுக்கல, சிநேகிக்கிறோம். யாராவது கீழே விழுந்தா சந்தோஷப்படுறோம், சிரிக்கிறோம். இவர் என்ன பண்றாரு? நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆகலால் தேவனே, பாருங்க என்ன பண்றீங்க? தேவனே. யார் இந்த தேவன்? இவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன், தேவனே உம்முடைய தேவன் என்ன பண்ணிட்டாரு? உம்மது தோழரை பார்க்கிலும். கேக்குறீங்களா? கேட்கலையா? உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். The oil of gladness. ஆனந்த தைலம் என்று ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு நான் எவ்வளவுதான் உங்களை அபிஷேகம் பண்ணாலும், என்ன எடுத்து உங்க மேல ஊற்றினாலும், ஆனந்த தைலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனந்த தைலத்தினால் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார். எதுல அபிஷேகம் பண்ணினார்? ஆனந்த தைலம். சாதாரணமான எண்ணெய் இல்ல, the highest anointing. சகோதரர்களை பார்க்கலாம். யார் சகோதரர்? ஆண்டவருடைய சகோதரர் நம்ம தான். நம்ம எல்லாரும் காட்டிலும் the highest anointing என்ன தெரியுமா? ஆனந்த தைலம். The oil of gladness. சந்தோஷமா கர்த்தரை துதிக்கிறது. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் படி மற்ற சபையில நடத்துற மாதிரி இல்ல, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தாவே என் இதயம் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்ததுனால மாத்திரமல்ல, உம்மை நான்
நேசிக்கிறேன். ஏன் என்று என் இதயத்தை பார்த்து நான் கேட்டால் என் சரீரத்துக்கும் தெரியாது, என் இதயத்துக்கும் தெரியாது. ஆனாலும் நான் உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ஆனந்த தைலத்தின் வல்லமையின் அபிஷேகத்தின் ஓரம் நம்மேல் பட்ட உடனே நாம் சந்தோஷமா மாறுகிறோம். அந்த சந்தோஷமா மாறுகிறதுனா இயேசு கிறிஸ்துக்கு ஏன் highest anointing? Why did the Lord give him highest anointing? அக்கிரமத்தை வெறுத்தார். ஆனா நீங்களும் நானும் அக்கிரமத்தை வெறுக்கல முழுமையா. இன்னைக்கும் பகை உணர்ச்சி இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கும் சரி எனக்கும் இருக்கலாம். இவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, ஒரு உணர்ச்சி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா இவருக்கு அப்படி இல்லை. அவரை எதிர்த்தவர்களை, அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். அப்படியாக நீங்களும் நானும் செய்ய முடியல. ஒருவேளை நான் கர்த்தருடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் மீட்கப்பட்ட, நான் இயேசுவால மீட்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். ஆனா மாற்றமோ எனக்கும் இல்லை, இதயமோ மாறவில்லை, மாற்றமோ எனக்குள் இல்லை, ஆனா இருதயமோ மாறவில்லை. வாய் மாத்திரம் இயேசு 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 சொன்னா என்ன பிரயோஜனம்? இயேசு 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 சொன்னால் என்ன பிரயோஜனம்? புதிய மனுஷனாக மாறல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய மனுஷனாக மாறல. கிறிஸ்துவுக்குள் இன்னும் போகல. எல்லாமே வாய் மாத்திரம் இயேசு 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 இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. ஆனா வேதம் என்ன சொல்லுது? பாட்டு என்ன போட்டுருக்கு? நான் இயேசுவால மீட்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கு என்று எதுவும் இல்ல, இந்த பூமியும் சொந்தமில்ல, எனக்கு என்று எதுவும் இல்ல, ஆனா இந்த பூமியும் சொந்தமில்ல. எல்லாமே மறந்து எல்லாமே மறந்து எல்லாமே மறந்து எல்லாமே மறந்து எக்காலில் சுத்தி சுத்தி வருவேன். நான் எக்காலில் சுத்தி சுத்தி வருவேன். கர்த்தருடைய பிள்ளைகளோ இன்று விடுதலை பெற வேண்டுமே. கர்த்தருடைய ஜனங்களோ விடுதலை பெற வேண்டும். இன்னும் எத்தனை நாள் கட்டுக்குள்ளிருந்து விடுதலை இல்லாமல் இருப்பார்கள்? இன்னும் விடுதலை இல்லாம எத்தனை நாள் இருப்பீங்க? உங்களுக்காக கர்த்தர் எல்லாமே செய்து 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 முடித்தார். உங்களுக்காக கர்த்தர் எல்லாமே செய்து 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 முடித்தார். மாறல 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 மாறல, இருதயமோ மாறல மாறல. ஆமென். நான் சொல்றது கரெக்டா தப்பா? ஆனா பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? உன் சகோதரரை பார்க்கலாம், உன்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க. பாஸ்டர் என்ன அபிஷேகம் பண்ண அன்வாயிட் பண்ணுங்க, என்ன ஊத்துங்க தலையில. நான் ஊத்துறேன் வாங்க. கடையில் தான் நிறைய எண்ணெய் விக்குது இல்ல, வாரி வாரி ஊத்துறேன். ஆமென். நீங்க வாங்கிட்டு வாங்க, ஊத்துறேன். ஆனா கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணணும், கர்த்தர் உன்னை தொடணும், கர்த்தருடைய நிரப்பணும். The Lord shall fill you. கர்த்தருடைய நிரப்பணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நிரப்பினால் தான் நிரப்பப்படுவீங்க. ஆமென். பாருங்க, உங்க தோழரை பார்க்கலாம், உண்மை ஆனந்த தைலத்தை நம்ம அபிஷேகம் பண்ணணும். அப்பனா டான்ஸ் என்ன டான்ஸ் ஆடக்கூடாது, களியாட்டமான குச்சி அப்படி சினிமா டான்ஸ்ல ஆடுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன டான்ஸ் ஆடணும்? நம்மள அறியாம ஆடணும். எல்லாமே இயேசு இயேசு இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு. கர்த்தரோ எனக்காகவே எல்லாம் நன்மையாக மாற்றி தருவேன் என்றார். இதை எங்களின் விருப்பங்கள்
எல்லாமே நிறைவு செய்வார். அவர் சொன்னத நான் கேட்டு கேட்டு மகிழ்ந்தேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். சோ கர்த்தர் என்ன சொன்னாரு? அதை செய்து முடிப்பாரா, முடிக்க மாட்டாரா? செய்து முடிப்பார். சகோதரரை பார்க்கலாம். யார் சகோதர சகோதரிகள்? நீங்களும் நானும் தான். கண்டிப்பா அவர் கிட்ட கூட நெருங்க முடியறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் தீமையை வெறுக்கிறார். நீங்கள் சின்ன வயசுல இருந்து சின்ன குழந்தையா இருக்கும் போது கூட பலாரனை பக்கத்துல கொடுத்துருவோம். கரெக்டா தான்ப்பா? சின்ன பிள்ளைங்க அடிக்கும் போது நம்ம பெற்றோர் என்ன பண்ண, பாரு பாரு என் பையன் எப்படி அடிக்கிறான் பாரு, என் பொண்ணு எப்படி அடிக்குது பாரு, நாளைக்கு பெருசாயிட்டு அடிப்பாங்க. அப்ப பார்த்து சரிங்க. ஏ பிள்ளைங்களே, இதை பார்த்து நீங்க ரசிக்கிறீங்க. என் பையன் எப்படி பேசுறான் பாரு, திட்டுறான் பாரு. இது ஒரு பெருமையா? சின்ன வயதுல இருந்து உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள் நீங்க நடத்துவீர்களானால் அப்பொழுது அவர்கள் செம்மையான வழியில் நடப்பார்கள். ஆண்டவருடைய அன்புனா என்னன்னு தெரியும். ஆண்டவருடைய அன்பிலே மூழ்கி அவரை துதிக்கிறதுனா என்னன்னு தெரியும். விடுதலைக்காக நாங்க அவரை ஆராதிக்கல. விடுதலை, எனக்கு விடுதலை கிடைக்க, எனக்கு அற்புதம் நடக்கணும்னு சரி ஆராதிக்கல. என்னவோ எனக்கு தெரியல, உண்மை ஆராதிப்பதுதான் எனக்கு சந்தோஷம். புத்தி கெட்டவன் ஒயின் ஷாப்ல போய் தண்ணி அடிக்கிறான். புத்தியுள்ள நான் கர்த்தரை துதிக்கும் போது சந்தோஷம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவன் தண்ணி அடிச்சுதான் சந்தோஷம் நினைக்கிறான். ஆனா எங்க ஆண்டவர் இடத்துல வெயில்ல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு சந்தோஷம் எத்தனை பேருக்கு நிச்சயமா வருதோ அவங்க தான் உண்மையா கர்த்தருடைய பிள்ளைகள். வெயில் எனக்கு தெரியுது பாஸ்டர், வெயில் என்னால முடியல தாங்க முடியல, இன்னும் ஒரு 10 ஃபேன் போடுங்க, 15 ஃபேன் போடுங்க, ஏசி போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க சொன்னீங்கன்னா something wrong with you. You know, you're not come here to search the Lord, you're come here to எதுக்காக வந்திருக்கீங்க? கர்த்தரை தேடுறதுக்கு இல்ல. கர்த்தரை தேடுங்க. என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் நம்புவேன் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பேசுவேன் எனது இயேசுவை. உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன கஷ்டங்கள் வந்தாலும். Hallelujah, praise the Lord. ஆவிக்குரிய சபைக்கும் ஆவிக்குரிய சபையா இருந்தும் அந்நிய பாஷை வரங்கள்ல நிரப்பப்படாம அபிஷேகங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற சபைக்கும் வித்தியாசம் என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா நான் கிளாரிட்டியா சொல்லுவேன். நான் பிறந்தது ஒரு நல்ல சபை, அது நிச்சயமாகவே ஆவிக்குரிய சபை தான். ஆனா ஆவியானவரை குறித்து முழுமையாக பேசக்கூடாதபடி அவர்களுடைய இருதயம் மூடப்பட்டிருந்தது. சோ நான் எந்த சபைக்கு போனதில்லை, எந்த இடத்துக்கு போனதில்லை. யாரோ கல்யாணத்துக்கு போய் வேற சபையில போய் உட்கார்ந்ததும் கிடையாது. எங்க வீட்டுல அப்படி கூட போய் உட்கார வைக்க மாட்டாங்க. வேற எந்த இடத்துல சபையில கல்யாணம் நடந்தாலும் நாங்க போக கூடாது, போக மாட்டாங்க. எங்க வீட்டுல இருக்கவங்க போக மாட்டாங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி போக மாட்டாங்க. அப்படிதான் நாங்க வளர்க்கப்பட்டோம். சோ அதனால நல்ல சர்ச், பிரதர் அண்ட் குரூப். ஆனா நான் பார்க்காத ஒன்று பெந்தகோஸ்து சபையில நடந்துச்சு. அதான் என்னன்னா, சின்ன வயதுல இருந்து பிறந்ததுல இருந்து அங்க உட்கார்ந்துருக்கேன். அங்க பிசாசு ஆடினு நான் பார்த்ததே இல்லை. பிசாசு ஓடி போய் விழுந்ததை நான் பார்த்ததே இல்லை. பிசாசு கதறி அழுந்ததை பார்த்தது இல்லை. அப்படின்னா அங்க இருக்கவங்களுக்கு பிசாசு இல்லையா? அவங்க இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பிசாசு இருந்திருக்கும். எங்களுக்குள்ள கூட இருந்திருக்குமா இருக்கும். ஆனா எந்த பிசாசு ஓடல, எந்த பிசாசு ஆடல. அத்தனை வருஷங்கள். அப்போ எங்க அப்பா ஒரு நாள் வாங்க போலாம்
ஒரு சேஞ்ச் அப்படின்னா என்னதான் கூப்பிட்டு போனாங்க. அப்ப எனக்கு வாலிப வயசு நல்லா more than 20 years, 20 வயசுக்கு மேல. அப்ப 20 வயசுக்கு மேல வரைக்கும் 20-22 வயசு வரைக்கும் வேற எங்கேயுமே போனதில்லை, வேற எந்த சர்ச்சுமே போனதில்லை. ஒன்லி தட் சர்ச். அதான் எங்க சாப்பாடு, எங்களுக்கு எல்லாமே அதான். அந்த சாப்பாடு தான் எங்களுக்கு அன்பு வருது. எதை மிஸ் பண்ணாலும் சரி, எவ்வளவு லேட் 4 மணிக்கு சப்பை முடிச்சா கூட சரி, அந்த சாப்பாட்டை விட மாட்டோம். ஏன்னா அந்த சாப்பாட்டுல தான் எங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அது பெரிய டாக்டர் ஆகட்டும், பெரிய இன்ஜினியர் ஆகட்டும், பயங்கரமான கலெக்டர் வருவாங்க, அல்ல தரையில தான் உட்காருங்க. வெளியில நீங்க டாக்டர், நீங்க கலெக்டர், உங்களுக்கு நல்ல பிளேட், அதே மந்தாரையில தான். அந்த சாப்பாட்டை மிஸ் பண்ணா அவ்வளோத்தையும் இழந்துட்டோம்னு நினைக்கிறோம், எல்லாமே போச்சு. அதனால என்ன பண்ணுன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் வருவோம். ஸோ எல்லாமே ஓகே. ஸோ எங்க அப்பா ஒரு சேஞ்சுக்கு வாசைமன் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஜார்ஜஸ் ஸ்கூல் கூட்டு போனாங்க. ஜார்ஜஸ் ஸ்கூல்ல வந்து தினகரன் வந்து மீட்டிங் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப அவர் செய்தி கொடுத்துட்டு இருக்காரு, ஆடுது, கதறுது. இதை பார்க்க போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ நம்ம நல்லவும் கிடையாது, இது பக்கத்துல இருந்தா அந்த பிசினஸ் நம்மள பிடிச்சிடும். எனக்கு தெரியாது இல்ல, எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சேன்னா, அப்பா பாப்பா ஆடுது பாரு, நான் வேற பக்கத்துல இருந்தா இது என்ன பிடிச்சிச்சுன்னா, ஏன் நம்ம நல்லா இருந்தா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம நல்லா தான் இல்லையே, நம்ம தான் நல்லா இல்லையே, கத்துறக்குள்ளே நல்லா இல்லை, நல்லா தெரியுது. அது பிசாசு நம்மளும், நான் பிசாசு பயப்பு இல்லை, பிசாசு நம்மள பிடிச்சிக்கணும் அப்படிதான் பயந்தேன். அப்படிலாம் பிடிக்காது பிசாசு. ஆனா அப்பதான் பார்த்தேன் இவ்வளவு பயங்கரமா ஆடு. அப்ப இங்க something is there. What's something different is here? Hallelujah. ஏதோ ஒரு வித்தியாசத்தை இங்க பார்க்கணும். What is the difference? இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனோம், அவ்வளவு சத்தியம், அவ்வளவு இது ரட்சிப்பு எல்லாமே பார்த்தோம், ஆனா விடுதலை பார்க்கல. இங்க விடுதலை நடக்குது, பயங்கரமான விடுதலை. ஜனங்க விடுதலை பெறாங்க, பிசாசின் பிடியில் இருக்க ஜனங்க விடுதலை பெறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய சபையில் இருக்கீங்க. You have to be delivered. நீங்க எல்லாவற்றிலும் விடுதலை பெற்று இருக்க வேண்டும். ஆமென். அது வரைக்கும் பிரதர் தினகரனை வந்து நான் வந்து சாதாரணமானவன் தான் நினைச்சேன். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருந்தாரு, அங்க போவோம் வருவோம், அவங்க வீட்டுக்கு போவோம் வருவோம், சாதாரணமா ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாரு, அவ்வளவுதான். அது வரைக்கும் எனக்கு அப்படிதான் தெரியும். அது வரைக்கும் இவர் வந்து இவ்வளவு பெரிய பிரசங்காரு, இவ்வளவு பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாரு, இவ்வளவு பிரசங்கத்துல பிசாசு ஆடுன்னு எனக்கு என்ன தெரியும். நான் அப்ப வந்து ஜார்ஜஸ்ல ஒரு கூட்டம் இருந்துச்சு அவரு நடத்த போது, அப்பதான் எனக்கு தெரியும். அப்பதான் ஸ்டார்டிங் அவரு வெளியரங்கமா வந்து பிரசங்கம் பண்றது. அப்புறம்தான் அவருடைய கர்த்தர் இவர் மூலமாக எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா கிரியை செய்யறான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சு. சம்திங் இஸ் டிஃபரெண்ட் இன் ஹிம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதாவது எல்லாருமே சாதாரணமானவர்களை நம்ம எடை போடுறோம், சாதாரணமானவர்களை எடை போடுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கூட நாங்க போயிருக்கோம். சாதாரண அவங்க அம்மா வந்து எங்க வீட்டுல தான் இருப்பாங்க, எங்க வீட்டுல வந்து இது பண்ணுவாங்க, சண்டே கிளாஸ் நடத்துவாங்க, அவங்க எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட்டு போறாங்க, எங்க கூட்டு போறாங்க, டெய்லர்ஸ் ரோடு அப்படியே நேரா போனாங்க, நியூஆடி ரோடு வரும், அங்க ஒரு YMC இருக்கு. அந்த YMCல வந்து சாரல் நோரேஜ் வந்து பாட்டு பாடி கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. பார்த்தா பயங்கர பவர். சின்ன வயசு எனக்கு தெரியாது, ஆனா கூட அந்த வல்லமை, அவங்களுடைய பரிசுத்தம், அவங்களுடைய பாடல்கள், இன்னும் இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இன்னும் இதெல்லாம் மறையவே இல்லை. இது சில காரியங்கள்லாம் எனக்கு மறையவே இல்லை, அப்படியே அந்த முகங்கள்லாம் அப்படியே மறையவே இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல ஒரு விடுதலை சபையில கொண்டு வந்து நிறுத்தி, இங்க வந்து நீங்க வந்து என்ன பாஸ்டர் இவ்வளவு நேரம் நடத்தீங்க, அது பண்ணி உங்களுக்கு பிடிக்கல. You don't like the anointing because you don't love God. If you love God, நீங்க ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. கர்த்தரை நேசிக்க பழகுங்க. He's telling the joy of gladness. அதான் joy of gladnessல அப்படியே நம்மள அறியாம டான்ஸ் ஆடுறது. The highest anointing, the fire anointing. அபிஷேகத்தின் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்.
உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஹையஸ்ட் அனாயிண்டிங்க கொடுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் கேட்கிற காரியம் என்ன பண்ணும்? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கல. பிள்ளைகளே, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கல. அக்கிரமத்தை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இருதயம் எல்லாம் அக்கிரமத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. வாட்ஸ் யூஸ்? என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிரயோஜனம் இல்ல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த அனாயிண்டிங் குள்ள நீங்க வரணும்.